இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். கண்டிப்பா அவன் வந்துருவான். ராத்திரியில தான் வருவான். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான். இப்போ நம்ம என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? நம்ம எங்க ஓடி போயிடலாம். ஆனா அந்த ஆளு வந்துட்டான் போல இருக்கு. சரி, நீ உள்ள போ, நான் என்னன்னு பாக்குறேன். அண்ணா, அது வந்து நீங்க சொல்லு. பண விஷயம் என்னாச்சு? நீ அசலையும் தரல, வட்டியும் தரல, ஓடி போலான்னு பிளான் பண்றியா? உனக்கு தெரியும்ல, உன் அப்பனுக்கு கூட நான் நிறைய தடவை பணம் கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கும் கொடுத்துருக்கேன். எப்ப திருப்பி தருவ சொல்லு. அது வந்து இப்ப என்னால தர முடியாது. எப்ப பார்த்தாலும் இதே பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்க. ஒரு விஷயம் சொல்லு, எப்ப நீ பணம் தருவ? நான் பணத்தை கண்டிப்பா தந்துடுறேண்ணே. கண்டிப்பா கொடுத்துட்றேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க, புரிஞ்சுதா? இப்போ நீ போய் உன் லிவரை வித்துரு, இல்லைன்னா கிட்னியை வித்துரு, இல்லைன்னா உன் ரத்தத்தை கொடு. எனக்கு என் பணம் வேணும், அவ்வளவுதான். புரியுதா? அண்ணே, நீங்க என்னோட உயிரை எடுத்துக்கோங்க. உன் உயிரை எடுத்துட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றிய? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது மூலமா என்னோட ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிடலாம். நீ உன்னோட பொண்டாட்டிய என்கிட்ட அடமானம் வச்சிரு, அவ்வளவுதான். பாருங்க, நான் கடனாளி தான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க இப்படி எனக்கு மான மரியாதையே இல்லையா? ஏய், அடமானம் வைக்க சொன்னா என்ன நினைச்ச? அடமானம் வைக்கிறதுனா, அதாவது உன் பொண்டாட்டி இருக்கால்ல, என் வீட்டுல தங்கி இருப்பா, என் வீட்டுல எல்லா வேலையும் செய்வா. கொஞ்சம் கொஞ்சமா உன் கடனும் அடைஞ்ச மாதிரி ஆயிடும். இல்ல இல்ல, அதெல்லாம் நடக்காது. நீங்க நீங்க என்ன வேலையில வச்சுக்கோங்க. அட, உன்னையும் தாண்டா வச்சுக்க போறேன். நீயும் அங்க இருப்ப, உன் பொண்டாட்டியும் அங்க இருப்பா. நீ என் கம்பெனில வேலை செய், அவ என் வீட்டுல வேலை செய்வா. முழுசா 18 மாசம் இருக்கணும். 18 மாசத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த கடனையும் கழிச்சதுக்கு அப்புறம் உன் வழியை பார்த்துட்டு நீ போ, என் வழியை பார்த்துட்டு நான் போறேன். சொல்லு. அண்ணா, அதெல்லாம் வேண்டாம் அண்ணா. சொன்னா கேளுங்க. நான் உங்க கூட வரேண்ணே. ப்ளீஸ், என்ன அடிமையா வச்சுக்கோங்க ப்ளீஸ். நீ தானே அன்னைக்கு வந்த பணம் கேட்கறதுக்காக, ஞாபகம் இருக்கா? நீ தானே உன் புருஷன் மேல சத்தியம் பண்ண. இப்ப என்ன சொல்ற? பணத்தை நான் கொடுக்கறேன், திரும்ப யார் கட்டுவா? உன் புருஷன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. நான் திரும்ப தந்துடுவேன் சார். அப்படியா? அப்போ உன் புருஷன் மேல சத்தியம் பண்ணு. இல்ல இல்ல, நான் என் புருஷன் மேல சத்தியம் பண்ண மாட்டேன். அப்படின்னா சரி, என்கிட்ட பணம் எதுவும் இல்ல, கிளம்பி போ. இல்ல 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 இல்ல, நான் பண்றேன். என் புருஷன் மேல சத்தியம் பண்றேன். பணத்தை எப்படியாவது கொடுத்துருவேன் சார். சத்தியம் பண்ணல, பொய் சத்தியம் பண்ணியா என்ன? நல்லா கேளு. இவன் சொன்னதை கேட்டல, பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்ல. இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்கிட்ட குறை சொல்லாத. சரிப்பா, நான் கிளம்புறேன்.
2 பேரும் நல்லா யோசிங்க என்ன பண்ணலான்னு. ஓகேவா? நான் உங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அந்த பணத்தை நம்ம திரும்ப கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பாவம் சேர்ந்துரும். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? நம்ம சாகிறது. நம்ம பணத்தை திரும்ப கொடுத்துடலாம். அது நம்ம சாக கூடாது, உயிரோட தான் இருப்போம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன அங்க போக விடுங்க. வெறும் 1.5 வருஷம் தானே. இந்த விஷயம் 1.5 வருஷம் பத்தினது இல்ல. அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அட இல்லமா, உன் மேல நம்பிக்கை பத்தின விஷயம் இல்ல இது. அது எனக்கு அந்த மேல நம்பிக்கை இல்ல. நீங்க நான் சொல்றத கேளுங்க. இந்த குங்குமம், இந்த தாலி, இதெல்லாம் தான் என்னோட சக்தி. இதையெல்லாம் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுங்க. சரியா? பாருங்க, நான் என்னைக்குமே உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இது என்னைக்கும் மாறாது. யாராலையும் உங்ககிட்ட இருந்து என்ன பறிக்க முடியாது. நான் உன் புருஷன். உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட மிகப்பெரிய கடமை. கல்யாணம் பண்ணும்போது ஏகப்பட்ட சத்தியங்கள் நான் பண்ணிருக்கேன். உன் சுகம், உன் துக்கம் எல்லாத்துலயும் நான் பங்கேற்பேன்னு சொல்லி இருந்தேன். உன் கூடவே நான் இருப்பேன்னு சொல்லி இருந்தேன். ஆனா என்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. கடவுளே, என்ன காப்பாத்து. சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ காலையில கிளம்பி போயிடு. நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீ போயிடு. நீ போறது என்னால பார்க்க முடியாது. என்னால பார்க்க முடியாது. இல்லங்க, நான் திருட்டுத்தனமாலாம் போக மாட்டேன். நீங்க தான் உங்க கூட அவன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் விடணும். அதுவும் தலை நிமிர்ந்தபடி. அப்பதான் அந்த ஆளுக்கு இன்னொரு விஷயம் புரிய வரும். அந்த ஆளு என்ன பண்ணாலும் சரி, அவனால நம்மள உடைக்க முடியாதுன்னு தெரிய வரும். அவனால நம்மள பிரிச்சுதான் வைக்க முடியும். ஆனா நம்மளோட அன்பையும் காதலையும் உடைக்க முடியாது. ஏன்னா நம்ம மனசார புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். நம்மள யாராலையும் அடிமையாக்கவோ பிரிக்கவோ மாத்தவோ முடியாது. வா, உள்ள வா. நீ எங்க வர? வீட்ல உனக்கு எந்த வேலையும் இல்ல. நீ சைட்டுக்கு போ. என் ப்ராஜெக்ட் அங்க ஒண்ணு நடக்குது, அங்க போயிட்டு வேலை செய். ராச்சி ரொம்ப தூரம், அதனால இப்பவே நீ கிளம்பு. புரிஞ்சுதா? பேகை கொடுத்துட்டு கிளம்பு. போ, உள்ள போ. கடனை வசூலிக்கிறதுக்கு எவன் பொண்டாட்டியோ வீட்டுல கொண்டு வந்து வைப்பீங்களா? அவ ஒண்ணு பொருள் இல்ல, உயிருள்ள ஒரு மனுஷி. ஆனா பேராசையால மனுஷனுக்கும் பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூட மறந்துட்டீங்களா? அப்ப என் 10 லட்சத்தை அப்படியே விட சொல்றியா? சும்மா கிடைச்ச பணம் இல்லடி அது. புரிஞ்சுதா? கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. அவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சது அந்த கடனை வசூல் பண்றதுக்காக தான். எனக்கு என்னமோ உங்க பார்வையே எக்கு தப்பா பேசாத சொல்லிட்டேன். அப்புறம் நான் பொறுத்துக்கவே மாட்டேன்.
இதுதான் உன்னோட ஒரு நாள் வேலை. இதை தான் நீ செய்யணும். இந்தா டைம் டேபிள் போட்டிருக்கு, கவனமா படிச்சு செய். படிக்க தெரிலனா சொல்லு. காலையில் 5 மணிக்கு நீ எந்திரிக்கணும், சரியா? முதல்ல வீடு ஃபுல்லா மாப் போடணும். அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கணும். சொன்னது புரிஞ்சுதில்ல? சரி. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடை ரெடி பண்ணோம். சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம். ராத்திரிக்கு டின்னர். ராத்திரி டின்னர் சமைச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த கிச்சனையும் சும்மா பலன்னு வச்சிருக்கணும். ஓகேவா? புரியுது. அப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நீலாவோட காலுக்கு எண்ணெய் தடவணும். அவ காலுக்கு மசாஜ் பண்ணணும். போ 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 சீக்கிரம். கேளு. சொல்லுங்க. அங்க பாரு, ஏதோ கரை படிஞ்சிருக்கு. எங்க? அதோ அங்க. அது உங்க ஷூஸ்ல இருந்து வந்த கரை. நீங்க அந்த ஷூவை போட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் வரீங்க போறீங்க, அதான் அப்படி. ஈரமா இருக்க இடத்துலலாம் ஷூவை போட்டுட்டு நடக்காதீங்க. அப்படியா? நீ எனக்கே ஆர்டர் போடுறியா? இப்போ இது மொத்தத்தையும் நல்லா க்ளீன் பண்ணு, புரிஞ்சுதா? வந்துட்டா பேசுறதுக்கு. ஒரு நிமிஷம். இந்த சாப்பாடு யாருக்கு? அங்கிதாக்காக தான். வீட்டு வேலைக்காரிக்கு இதெல்லாம் சாப்பிட கொடுக்குறியா? அவளும் ஒரு மனுஷி தானே? மனுஷிதான், விருந்தாளி இல்ல. ஓ, போய் கூடு. நீங்களே கொண்டு போய் கொடுங்க. அட, எடுத்துட்டு போய் கூடு. என்னால கொண்டு போய் கொடுக்க முடியாது. சரி, நானே கொடுத்து தொலைக்கிறேன். சாப்பிடு. 3 நிமிஷம் தான் உனக்கான டைம். ஆரம்பி. சீக்கிரம். என்னாச்சு, தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சா? இவ என்ன மிருகமா? பாவம், நாள் முழுக்க வேலை செஞ்சிட்டு இருக்கா. கொஞ்சம் சாப்பிடாது நிம்மதியா விடுங்க. காலை காட்டுங்கக்கா, என்ன தடவி மசாஜ் பண்ணி விடுறேன். பரவாயில்லம்மா, நீ ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சிருக்க. பரவாயில்ல, போட்டு விடுறேங்க்கா. இல்லனா சார் மறுபடியும் கோவப்படுவாரு, பணத்தையும் கட் பண்ணிடுவாரு. அப்புறம் எங்க கடனை சீக்கிரம் அடைக்க முடியாது. நான் கூடிய சீக்கிரமே கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு என் புருஷன் கிட்ட போயாகணும்க்கா. எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 10 லட்சம். அவ்வளவு பணத்தை எப்படி வாங்கின? என்னோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். அப்புறம் நடுவுல இவருக்கு கொஞ்சம் வேலை இல்லாததுனால மேலும் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம். அப்படி இப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமா வட்டியோட இவ்வளவு வந்துருச்சு. நான் கூட என் புருஷன் கிட்ட சொல்லி பார்த்தேன், எதுக்காக உங்க அப்பாக்காக இவ்ளோ கடன் வாங்குறீங்கன்னு. ஆனா அவர் எப்படி விட முடியும்னு கேக்குறாரு. இவரால என்னெல்லாம் முடிஞ்சதோ அது எல்லாத்தையும் இவர் பண்ணாரு. ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. எங்க வாழ்க்கையோட ஆதாரமே எங்களுக்குள்ள இருக்க உறவு தானே.
அதை தவிர எங்க கிட்ட வேற எதுவும் இல்லையேக்கா. இவங்க எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க. நீ உன் புருஷன் மேல உயிரே வச்சிருக்கல. அவரும் அதே மாதிரி என் மேல உயிரா இருப்பாரு. ஆனா இப்போ இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. கை நீட்டி கடன் வாங்கின அப்புறம் அதை கொடுக்கறது எங்க கடமை தானே அக்கா. என்ன இது ஒரு தடவை கூட அவர் கால் பண்ணல? அவர் நல்லபடியா வீடு போய் சேர்ந்திருப்பாருல. எதுக்கும் நானே ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன். பால் எப்படி கொட்டிச்சு? நானே கொட்டல, பூனை தள்ளி விட்டுருச்சு. போய் சொல்றியா? நான் எதுக்காக போய் சொல்லணும்? நீ எங்க இருந்த? தூங்க போனேன். தூங்க போனியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல 12க்குள்ள தூங்க போக கூடாதுன்னு. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ பாட்டுக்கு தூங்க போயிடுவியா என்ன? உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல 12 மணிக்கு முன்னாடி தூங்க போக கூடாதுன்னு. முதல்ல இதை க்ளீன் பண்ணு. பால் கொட்டின வாசனை கிச்சன்ல வரவே கூடாது, புரிஞ்சுதா? சரி. மேடம் தூங்க போயிட்டாங்க. என்ன பண்ற? இந்த வீட்டுக்கு ராணி மாதிரி இருக்க வரல, போய் வேலைய பாரு. தூங்குறாங்க மகாராணி. நீலவுக்கு ராத்திரி மசாஜ் பண்ண போனியா? அது போனேன், ஆனா அவங்க பிடிவாதமா வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? கூப்பிடு மேடத்தை. சரி. ராத்திரி உன் காலுக்கு இவ எண்ணெய் போட்டாளா? ஆமா. அப்படியா? அவ என்ன சொன்னான்னா ராத்திரி உன் காலுக்கு எண்ணெய் போட வரும்போது வேணான்னு சொல்லிட்டியா? ஆமா, வேணான்னு தான் சொன்னேன்.
அப்புறம் எதுக்கு நீ போய் சொன்ன? சீக்கிரம் டக்குன்னு இந்த வண்டியை கழுவு. சீக்கிரம். முடிஞ்சிருச்சு சார். இங்க வா. டயரை பாரு. டயர் ஃபுல்லா அழுக்கா இருக்கு பாரு. டயரையும் வீலையும் வாஷ் பண்ணல, மறுபடியும் கழுவு. கவனமா கேளு. இன்னில இருந்து இந்த வண்டியை நீ தான் கிளீன் பண்ணும். பகல்ல இல்ல, ராத்திரி நீ தூங்க போறதுக்கு முன்னாடி. புரிஞ்சுதா? சரிங்க சார். என்னாச்சு, வண்டி க்ளீன் பண்ண ஆள் வரலையா? நான் தான் அவனை அனுப்பிட்டேன். ஏன்? இவ இருக்கல்ல, இவ கிளீன் பண்ணுவா. அவனுக்கு 1000 1500 ரூபாய் கொடுக்குறோம். இவகிட்ட வசூல் பண்றேன். அவகிட்ட எவ்வளவு தாங்க வேலை வாங்குவீங்க? அவ ஒண்ணு ரோபோட் இல்ல. அவ வந்ததுல இருந்து அவளை பாடா படுத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நீ எதுக்கு அவ மேல இறக்கம் காட்டுற? பெரிய இவ மாதிரி பேசுற. அவ என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா? நீங்க இவ்ளோ நாள் எங்க போயிட்டீங்க? நான் ஃபோன் பண்ண போதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? அட, இங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளம். சரி, அதெல்லாம் விட இப்ப நீ எப்படி இருக்க? எல்லாம் சரியா இருக்குல்ல? அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? எல்லாரும் உன்னை அங்க நல்லா தானே நடத்துறாங்க? ஆ, ரொம்ப நல்லா நடத்துறாங்க. சாப்பிடுறதுக்கு கூட அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதை தான் எனக்கு தராங்க. எனக்கு கொடுத்த ரூம் கூட நல்லா இருக்கும், பெட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒண்ணு தெரியுமா, வேலை கூட ஒன்னும் பெருசா இல்ல. அதுவும் நம்ம வீட்ல பண்ணுவோம்ல அதே மாதிரி வேலை தான். சரி, இதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ கீதா, ஹலோ. அது சரி. வேலை செய்யற நேரத்துல கடலை போடுறிய? வேலை செய்யும் போது போன் யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? வேலையை பாரு. கீதா என்கிட்ட போய் சொல்றாளா என்ன? புரியலையே. அங்கிதா, சொல்லுங்க. என் ஷூஸ் எடுத்துட்டு வா. சார், ஷூஸ். நில்லு. யார் போட்டு விடுவா?
ஒழுங்கா போடு. அவ்வளவுதான் சார். ஏய், ஷூலேஸை யார் கட்டுவா? நானா கட்டணும்? கட்டு. முடிஞ்சிருச்சு சார். கேளு. இன்னைக்கு கரெக்டா 5 மணிக்கு சைட்டுக்கு வந்துரு. வந்து டிஃபனை ரெடி பண்ணு. நீ சைட்டுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். எந்த வேலையா இருந்தாலும் வீட்ல செஞ்சா போதும், சரியா? ஆனா நான் போகலனா சார் திட்டுவாரே அக்கா. பணத்தையும் கட் பண்ணிடுவாரு. என்ன பண்றது? அவரை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. ஆபீஸ்க்கு வர வேணாம், நீ தான் அவளை தடுத்தியா? அவ விஷயத்துல எந்த தப்பும் நடக்கூடாதுன்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்திலேயாவது நீ தலையிட்டேன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். புரியுதா? சாவடிச்சிருவேன். இந்த நகருக்குள்ள கொண்டு போய் வித்துரு. உன் கடனை கட்டி முடிச்சிரு. இத நான் உனக்காக செய்யறேன்னு நினைக்காத. இத நான் எனக்காக செய்யறேன். இந்த புடி. இல்ல வேண்டாம்க்கா. இதுவும் சாரோட பணம் தான். நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா அப்புறம் என் புருஷன் மேல பண்ண சத்தியம் பொய்யாயிடும். உனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நாம 2 பேரும் அந்த ஆளோட சதி வேலையில வந்து மாட்டிக்கிட்டோம். அது அப்படி பிடிச்சி இழுக்காது. அது உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இது நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு குளத்துல வந்திருக்கீங்க? நல்லா தானே இருக்கேன். அட அது டபுள் ஷிஃப்ட் வேலை செய்யறல்ல, அப்பதானே நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அப்பதானே உன்னை கூட்டிட்டு போக முடியும். புரியுதா? சரி, அதை விடு. அழக்கூடாது, அழக்கூடாது சொல்றல. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பொய் சொல்றீங்க.
இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்ச அல்வா பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். வேண்டாம் சொல்றேன்ல. அட என்ன கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க? டேபிள் உட்காந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு முதல்ல என் கையால ஊட்டி விடுற, சாப்பிடுங்க, சரியா? நீ ஒண்ணு எங்க வீட்டு விருந்தாளி இல்ல, புரியுதா? போய் வெளியே உட்காந்து சாப்பிடு. அது யாரு வீட்டுக்கு வந்தாலும் விருந்தாளி தாங்க. பெரிய இவ மாதிரி நடுவுல வந்து பேசாத. முதல்ல நீ கிளீன் பண்ணு. அப்ப நீ சொன்னதெல்லாம் போய் தானே? போய் மேல போய் சொல்லியிருக்கல. உன்னை நல்லா நடத்துறதா சொன்ன. சொல்லுங்க சார். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வந்து என் காலில் தடவு. இல்ல சார், என்னால அது மட்டும் பண்ண முடியாது. ஏன்? என்னால என் புருஷனை தவிர வேற எந்த ஆம்பளையும் தொட முடியாது. அப்படியா? நான் உன்ன வேற புருஷன் இல்ல, உன்னோட முதலாளி. அப்புறம் நீ என்னோட வேலைக்காரி, புரியுதா? அப்புறம் மறந்துட்டியா? உன் புருஷன் இங்க உன்னை அடமானம் வச்சுட்டு போயிருக்கிறான். இங்க நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். போய் என்ன எடுத்துட்டு வா. நான் போட்டு விடுறேன். நடுவுல வந்து பேச உன்கிட்ட யார் சொன்னா? உன்கிட்ட நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சா போதும். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியலன்னா உன் வழியை பார்த்துட்டு போ, இங்க இருந்து போ. அப்புறம் நீ என்ன நிக்கிற? எண்ணெய கொண்டு வா. நீங்க என்ன கொன்னு கூட போடுங்க சார், தூக்குல கூட தொங்க விடுங்க. ஆனா என்னால இதை மட்டும் பண்ண முடியாது. உங்க கால்ல எண்ணெய் போட்டு விட முடியாது சார். டேய் அனுஜ், என்னடா அனுஜ் கோலம் இது? என்னடா பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? கட்டின பொண்டாட்டிய போய் இன்னொருத்தங்கிட்ட விட்டுட்டு வந்திருக்க நீ. இந்த பொம்பளைங்களை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாத ராமச்சி. பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க, எது வேணா செய்வாங்க. நீ கொஞ்சம் கண்ணா சந்த வச்சுக்கோயே, உன்னைய தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ பொண்டாட்டி அப்படிப்பட்டவ இல்ல. ஹிஸ்டரி தெரியுமாடா உனக்கு? எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு தெரியுமா? இப்போ உன் டைம் இருக்கு, தெரிஞ்சுக்கடா. கடைசியில உன்னோட பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டு இன்னொருத்தன் கூட வேற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாடா. என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன் மச்சான். இதுக்கப்புறம் நீ யோசிச்சுக்கோ. உன் வாழ்க்கை உன் கையில், பாத்துக்கோ. சரி, நான் கிளம்புறேன் மச்சான். காசு அவசியம் போது யாரா இருந்தாலும் கை நீட்டி கடன் வாங்க வேண்டிய அவசியம் வரும். ஆனா அதுக்கு பதிலா மனுஷங்க பல நேரத்துல தங்க நகை, வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடமானத்துக்கு போயிடும். ஆனா வாங்கின காசுக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடமானமா வைக்கிறது மிகப்பெரிய அநியாயம் மட்டும் இல்ல, சட்டப்படி குற்றமும் கூட. ஆனா அனுஜும் அங்கிதாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருந்தாங்க. ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாதுன்ற சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அங்கிதா தன்னையே அடமான வைக்க ஒத்துக்கிட்டா. ஆனா இப்போ சேகர் அங்க அங்கிதாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
மறுபக்கம் அனுஜுக்கு அவ நடவடிக்கையில சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சூழ்நிலையில இருந்து அவ எப்படி வெளியில வர போறா? இந்தா, இன்னைக்கு சாவித்ரி தேவியோட பூஜை, இத கட்டிக்க. என் புருஷன் என் கூட இல்லாத அப்போ என்னால எப்படி இதை கட்டிக்க முடியும்க்கா? அடடா, சாவித்ரியோட பூஜை புருஷனோட நலனுக்காக தான் செய்றோம். அதனால இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இல்லாம மனசார வேண்டிக்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க. கட்டிக்க. இந்த பொம்பளைங்களை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது ராமச்சி. பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க, எது வேணா செய்வாங்க. நீ கொஞ்சம் கண்ணா சந்த வச்சுக்கோ, ஏன் உன்னையே தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. வா, நம்ம வெளியே போயிடலாம். ஏங்க நீங்க இப்படி பேசுறீங்க? கடனை கட்டி அடைக்காம நம்ம இங்க இருந்து போயிட்டா சத்தியம் உங்களை பாதிச்சிரும். வா. என் கூட வா. இதுக்கு மேல அவனை நம்ப முடியாது. ஒருவேளை அவன் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டானா? நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் செத்து போனாலும் போவனே தவிர உங்களை தவிர வேற யாரு கையும் என் மேல பட விட மாட்டேன். இங்க பாருங்க, விஷ மாத்திரை. இங்க வரும்போதே கையோட எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஒருவேளை என்னைக்காச்சும் எனக்கு இதுக்கு மேல என்ன பாதுகாக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா நான் இதை சாப்பிட்டுட்டு உயிரை விட்டாலும் விடுவனே தவிர யாருக்கும் அடிபணிச்சு போக மாட்டேன். விஷம் மாத்திரையா? என்ன இது? இங்க வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். இவ்வளவு பெரிய முடிவை நீ எடுத்துட்ட. கடவுளே, கடவுளே. நான் மிகப்பெரிய பாவி ஆயிட்டேன். ஒன்னும் போய் சந்தேகப்பட்டேன் பாரு. டேய் மச்சான், அதெல்லாம் வெறும் டிராமாடா. நீ எதை பார்த்தியோ அதுதான் உண்மை. அவன் அங்க சந்தோஷமா தான் இருக்கா. இதை பாரு, நீ பேசாம அவளை மறந்துடு. நீ என்ன நினைக்கிறல என் பொண்டாட்டி என்கிட்ட வரணும்ட்டு? என்ன செய்யன்னு சொல்லு. நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா. நான் என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு? ஒரு 5 லட்சம் வேணும்டா. ஒரே வருஷத்துல நான் திரும்ப கொடுத்துறேன். என்ன நம்பு. சரிடா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அங்கிதாவை கூப்பிடு. அங்கிதா, சொல்லுங்கக்கா. உக்காரு. எதுக்காக? அட உக்காருன்னு. நீ எதுக்கு அக்காவை பார்க்குற? உட்காருன்னு சொன்ன. அட கீழே இல்ல, இங்க மேல சேர்ல உக்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. வா, அவளுக்கும் சாப்பாடு பரிமாறு. இன்னைக்கு நீ எங்க கூட சேர்ந்து சாப்பிட போற, சரியா? பரிமாறு.
அதான் நீயும் உட்காரு, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? இந்தா, இது உன்னோட ஃபேவரட் ரசகுல்லா. நீ கீழே ஏன் உட்காந்துருக்க? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இங்க வந்து உட்காரு, உட்காந்து சாப்பிடு. எந்திரி, மேல உட்காரு. பிளேட்ல வச்சதெல்லாம் எடுத்து வச்சல்ல, அது எல்லாத்தையும் பிளேட்டுக்குள்ள மறுபடியும் வை. இல்ல வேண்டாம். உயிர் வாழ்றதுக்கு இந்த சாப்பாடே தாராளமா போதும். எந்த சாப்பாடு நம்ம தகுதிக்கு மீறினதோ அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட ஆசைப்படக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல, இங்க உட்காந்து சாப்பிடு. உன்கிட்ட பிலாசபி கேட்க நான் வரல. எந்திரி. இல்ல, என்னால அங்க உட்கார முடியாது. நீ என்னோட அடிமை, புரிஞ்சுதா? இங்க நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அடிமைய உங்க இஷ்டப்படி வேலை மட்டும்தான் வாங்க முடியும். இதெல்லாம் இல்ல. மறந்துட்டியா? உன் புருஷன் இங்க எதுக்கு விட்டுட்டு போனான்றத மறந்துட்டியா? நீ இப்ப என்னோட கொத்த அடிமை. வா, என் பொண்டாட்டி மேல இருந்து கையெடு. விடு. உன் 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ. மீதி 5 லட்சம் அதை நான் வந்து அப்புறமா தந்துருவேன். நீ மொத்த காசையும் எப்போ கொடுக்குறியோ அது வரைக்கும் உன் பொண்டாட்டி மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல, புரியுதா? வா. அட, 10 லட்சம் ரூபாய் அதுக்காக தானே எங்களை அடிமையா வச்சிருந்தீங்க. 5 லட்சம் ரூபாய் எனக்கு, 5 லட்சம் ரூபாய் என் பொண்டாட்டிக்கு. நான் தான் இப்ப உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தந்துட்டேனே. என்கிட்ட வந்து கணக்கு வழக்கெல்லாம் சொல்லாத, புரியுதா? நீ வா. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், உங்க பார்வை கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீ வா. நான் தான் சொன்னல, இவ எங்கேயும் வரமாட்டான்னு. விட விட அவள விடு. அவளை விடுங்க, விடுங்க. நீ அந்த பக்கம் போடி. விடவுல வா. விடுறவுல விடு. யாரு கொலை பண்ணது? என்ன யாருக்கும் காதல வேலையா? நான் தான். என்ன காரணமா இருந்தாலும் சரி, சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிறது பெரிய தப்பு தெரியுமா? சமுதாயத்துல இதே மாதிரி கொலைகள் நடந்துட்டு இருந்தா சட்டம் இருக்குதா இல்லையான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். இங்க பாருங்க, இந்த சமாதானம் சொல்ற வேலை எல்லாம் வேண்டாம். சட்டத்தின் மேல நம்பிக்கை இல்லையா? நியாயங்கிறது பொறுமையா கிடைக்குங்க. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் ஒன்னும் வேணும். எல்லாம் சரியா கிடைக்கும் போது தண்டனை மட்டும் கிடைக்கிறது இல்ல, உண்மை எல்லாமே தானா வெளியே வந்துடும். அக்கா கூட்டிட்டு போங்க. தாங்கள் உபயோகப்படுத்தின பொருளை தான் எல்லாருமே அடமானமா வைப்பாங்க. என்ன பண்றது? இன்னும் நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி பல பேர் பைத்தியமா இருக்கதான் செய்யறாங்க. சேகர் கூட அந்த மாதிரி ஆளுங்கள்ல ஒருத்தன் தான். உறவுகளை பத்தி தெரியல, பணம் மட்டும்தான் வாழ்க்கையா இருந்துச்சு. அதுக்காக அவனோட திருமண வாழ்க்கை மட்டும் நாசமா போகல, ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் இதுல நாசமாயிடுச்சு இல்லையா? நீலமும் தன்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களை தொடர்ந்து எதிர்கொண்டுகிட்டே தான் வந்தா. கடைசியில இப்போ அநியாயமா உலகத்தை விட்டே போயிட்டா. முடிவு வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அனுஜும் நீலமும் சட்டத்தின் உதவியை அந்த நேரத்துல நாடி போயிருக்கலாமே. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் காவல்துறையின் உதவியை நாடி இருந்தா இந்த கதை வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஞாபகம் இருக்கட்டும்,
குற்றம் புரிவதன் மூலமா உங்களுக்கு தண்டனைகள் மட்டும்தாங்க கிடைக்கும், நியாயம் கிடைக்காது. உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், சட்டத்தை நம்பி செயல்படுங்க. நிச்சயமா அந்த சட்டம் உங்களை ஒரு நாள் காப்பாத்துங்க.